எப்படின்னா பள்ளி அறைக்கு நான் செல்ல வேண்டும் அல்லவா? என்னை குளிப்பாட்டி எனக்கு தாயில்லாத குறைய நீதான் எனக்கு தீர்த்து வைக்கணும். எனக்கு மாதா எல்லாம் குறைக்கி எனக்கு தாய்க்கு தாயா மாதாவுக்கு மாதாவா? என் தாயை நான் பிறந்த நாள் முதலாக என் தாயை பார்த்ததில்லை. உன்னை என் தாயாக நினைக்கிறேன். என்னை பெத்த அம்மா, அதனால என்னை குளிப்பாட்டி எனக்கு பாலூட்டி சீராட்டி எனக்கு சித்தி அல்ல நீ, என்ன பெத்த தாய் நீ. ஆமாடா, நான் என்ன சித்தினா சொல்றேன், அம்மானு தான் சொல்றேன். அம்மாதாம்மா. 1000 இருந்தாலும் 10 தாய் இருந்தாலும் பெத்த தாய் கீடாகுமாயா? நீ என் பையன் தானே? சித்தின்னு சொல்றேன். இல்லையம்மா. சித்தின்னு சொல்லலாமா? இல்லையம்மா. வாய் மேலே அடிச்சு விடுவாமா தெரியுமா? எவ்வளவு பாசம் பத்தியாடா எங்க அம்மாளுக்கு. ஆமாங்க. அப்படி இருந்தாலும் தாயே, இன்றைய தினத்திலே என்னுடைய தந்தையார் வனத்திற்கு வேட்டைக்கு சென்று விட்டார். ஆனாலும் ஒரு நாள் ஒரு பொழுது நான் படுத்து உறங்கியதில்லை, என் தாயினுடைய முகத்தை பார்த்ததில்லை. உன்னை இன்னைக்கு பார்த்துட்டேன். ஆனாலும் தாயே, ஒரு நாளாவது உன் மடியில் நான் படுத்து தூங்குற சுகம் எனக்கு ஆகணுமா? அட என் மடி மீது படுத்து நித்திரை ஆகலான்னு அப்படியா? சரி, அப்படி ஆகட்டும். அம்மா, அம்மா பச்சனை எமத்துமே அம்மா படித்து என் தாயார பார்த்ததில்லை. இன்றைக்கு எனக்கு தாய்க்கு தாயா நீ இருக்கிற. உன் மேல மடியில படுத்த சுகம் எனக்கு ஒண்ணு போதும். சரி அம்மா, அதனால உன் மடியிலேயே நான் படுத்து கொஞ்ச நேரம் என் தாயை என்ன மனசுல நினைக்காம எனக்கு தாய்க்கு தாயா நீ இருக்கிற பத்தியா, அதுவே எனக்கு கோடி சுகம். நீ என் மடி மீது படுத்து நித்திரையாக நான் உனக்கு தாலாட்டு பாடி அம்மாவா நான் தூங்க வைக்கிறேன். என்ன கல்யாணம் செய்து வந்தது, வந்தோம், குழந்தையே இல்லைன்னு என்ன திருமணம் செஞ்சு கூட்டிட்டு வந்தாங்க. அதனால இங்க வந்து பார்க்கும் பொழுது அவரை விட அழகான ஒரு பையனா இருக்கிறான். அதனால நம்ம வயிற்றுல பிறந்தாலும் ஒண்ணுதான், அவருக்கு பிறந்தாலும் ஒண்ணுதான். அதனால இப்படிப்பட்ட அழகு வாய்ந்த ஒரு மகனை என் மனசார இப்ப நான் என்ன மட்டும் பண்றதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஆறு சிரிக்கூடாதா? அவர் யாரு? எங்க பையன் தானே. திருமணம் செய்து அரமனைக்குள்ள வந்து பார்த்ததே மகனுக்காக, புரியுதா? அவனுக்காக இல்ல, அவன் வந்து கிழமை. ஏன்னா நாடு நகரம் சொத்து சுகம் ரொக்க ரோஜனை எல்லாமே இருந்தாலும்
எவ்வளவா இருந்தாலும் இதுதான் நம்மளுக்கு தேவை. அவருதான் சோறு திங்குது, அது என்ன திங்குது? பட்டாணிக்கலையா போட முடியும், என்னக்கிட்டு கிடக்கும் பண்ண முடியாது. அதனால எல்லாரும் கண்ணை முடிக்காங்க. கொஞ்ச நேரம் நான் கூட படுத்து நித்திரி ஆகிறேன். போறீங்க தாயே, என்னாச்சு? நான் படுத்து இருக்கும் போது ஏனம்மா என்ன நடந்தது? என்னடாச்சு? என் அருகாமையில இருந்தது யாரு? நான் தான். என்ன என்னம்மா இது கோலம்? அம்மா ஒன்னும் நான் தப்பா செய்யல. நீ வந்து தலைக்கு மேல வளர்ந்த புள்ள, அதனால உனக்கு தாலாட்டு பாடலான்னு உன் மடி மீது உன் முகத்தை மேல வச்சு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அது பயம் மேல ஆசை இருக்காதா? அம்மா பையன் மேல ஆசையா? ஆமாடா தாயே. அம்மா என்னாச்சு? என்னுடைய தந்தையாரை மணந்தவன் எனக்கு தாய்மறையாகுது. இது தவறம்மா? இந்த நாடு ஏற்குமா? இந்த உலகம் ஏற்குமா? இந்த பூமி ஏற்குமா? இந்த பூமியும் உன்னை போல ஒரு பெண் தானே. அம்மா தாய் அறியுங்கம்மா, சுரியுங்கதாமா, 5-6 மணி சஞ்சனுக்கு போடுதாமா. என்னமோ அப்பந்தான் பெருசுன்னு சொல்றியே. ஏன் அப்ப வந்து குடிக்கிற கிணத்துல மக வந்து தண்ணி குடிச்சது இல்லையா? சரி. இல்ல அப்பம் போன வீட்டுக்குள்ள மகன் புகுந்தது இல்லையா? இதுக்கு என்ன போய் இன்னைக்கு? அதனால பெத்தாதான் தோசம். நான் சின்னமா தானே, அதனால இன்னைக்கு மட்டும் 1/2 மணிக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் இருக்கலாம் தான். என்னடா என்னாச்சு? அப்ப தவற சொல்லலம்மா. என்னடாச்சு? அப்பா
பெரும்பாவம் செய்யலம்மா, பெரும்பாவம் செய்யலம்மா. பழிபாவம் செய்யலம்மா. அப்பா, பாதகத்தை ஆண்டியாரே, பாதகத்தை ஆண்டியாரே. இந்த உலகம் ஏற்குமா, இந்த நாடு ஏற்குமா? பெத்த தாய் என்று என்னை பெற்றாலும் பெறாவிட்டாலும் என் தந்தையாரை மறுமணம் செய்து கொண்டவர் எனக்கு தாய் தானம்மா. நீ ஏண்டா அம்மா. ஒரு ஆடு 2 குட்டி போடுது. சொல்றத மட்டும் நான் தெளிவா கேட்டுக்க. ஒரு ஆடு 2 குட்டி போடுது. கெடா குட்டியா போடுறது. அம்மான்னு பாக்குது, ஆடுன்னு பாக்குதடா. அம்மா, பைத்தியம் முடிச்சவனே. அம்மா, அது அந்த மிருக ஜாதிகளுக்கெல்லாம் அஞ்சறிவு, வாய் பேசாது. சரி, நமக்கு 6 அறிவு அல்லவா? அப்படியா? அம்மா, அதனால வேண்டாம் தாயே. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க. வாடா. உன்னுடைய வயதெல்லாம் என் வயசு என்ன? ஐயோ, 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 அம்மா. யாருமே இல்ல, நாம தான் இருக்கிறோம். எனக்கு இன்னும் அடிக்கணும் தான் தோணுது. ஆமாடா தாயே, வேண்டாம். இது தவறல்லவா அம்மா? இதுதான் தவறு. கோபப்படாது என்ன? எனக்கு சித்து வேணும், எனக்கு மாற்றா தாய் வேணும்னு சொன்னனே. என்னுடைய தந்தையார் எங்களுக்காக கட்டி வந்து எங்களை இப்படி அவனே அம்மன் தள்ளிக்கு புரியாத அப்பங்காரன். அப்பந்தான் அப்படி பையன்தான் இருக்குன்னு சொல்லி ஏன்டா உன்னை நினைச்சு உருகிறனே. இந்த சண்டாடி உருகும் மனசு கொஞ்சம் கூட ஒண்ணு தெரியாமல் நான் அடித்து விட்டேன், என்ன மன்னிச்சுக்க. அம்மா, அம்மா, என்ன சொன்னாத சண்டாடி. அடியே தந்தையாரு வந்திருந்த பாதகத்தி சண்டாரி தலையாரி வெட்டுவாரி வெட்டுவாரி. பாடு வந்திருக்க அடிக்கடி வாங்கிடுவார் வாங்கிடுவார். தெரியாம நான் அடிச்சுட்டேன்.
நான் அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சுக்க. ஏய். எங்க அப்பா கிட்ட சொன்னேன், ஆ. உன்னை எங்க அப்பா உயிரோடவே வைக்க மாட்டான். பரவாயில்ல பரவாயில்ல. உங்க அப்பந்தான் நானே வேண்டாம வனத்துக்கு வேட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப போட்டு என்ன நொட்டுறான், வா பெட்ல படுத்துறேன், நின்னுட்டு வந்துருவேன். உன்னோடு இனிமே வரமாட்டேன். வரமாட்டேன். ஏய். எங்க அப்பா வந்ததும் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சொன்னனும், அதுக்கு பழிக்கு பழி வாங்காத விட மாட்டேன். ஆமாடா ஆமாடா அப்பா. ஏய் 1000 முறையா இருந்தாலும் நான் உன்னை வச்சு. என்னடா ஏன் இப்படி பதட்டப்படுற? தவறா பேசாத. இந்த நேரம் இதை மட்டும் பிடிக்க. எங்க அப்பனுக்கோசரம் உன்னை உயிரோட வச்சிருக்கேன். மட்டும் கொஞ்ச நேரம். ஏய், என்னடா இப்படி கோவப்படுற? பெத்த தாயாடி, பெத்த பேயடி. நீங்க 1000 முறை எங்க அப்பா வேணாமடான்னு சொன்னாரு, கேட்டமா நாங்க. பாரு வளவல்ல பேசினா வாய்க்கு தோசம். இவ்வளவு தூரமா அவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட். அதனால உன்னை வந்து இப்படியே விட்டு வச்சிருந்தா பாவம். அதனால ஏய் ஏய் சீக்கிரம் போய் இவனை கூட்டிட்டு போய் அரமனுக்குள்ள போடு. ஏன்னா இவனை விட்டு வச்சா எங்கால ஓடி கூட போயிடுவான். அதனால நம்மளுடைய அரமனைக்கு பின்னாடி திரை இருக்குது இல்ல, அதுல போடு. இவனுடைய தண்ணிக்கு இருக்கிறாள் அந்த தேவடியா பெத்த பிள்ளை, அவளை நான் பாத்துக்கிறேன். இவளை கொண்டு போட்டு அவளை இழுத்துட்டு வா.